ஆனால் அவர் படத்துடைய கதை வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. படத்துடைய கதை நல்லா இருந்தது. அவர் இன்னும் கொஞ்சம் இப்போதான் நடிக்க வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டார். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அந்த கெட்டப் இருக்குல்ல லீடரில் தாடியெல்லாம் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதான் லீடர் ஆகிறாரு அப்போதான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படத்தை விட இது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப ஒரு மாதிரி கிளீஷேவாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ இது நல்லா. அவரோட தொழில் வேறங்க. சுடிதார் உள்பாவாடா அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தவர் அவர். புரியுது. அவர் உள்ளே போனார்ல அதுக்குள்ளே பூந்து தான் போகணும். பேண்ட்டு சட்டை ஜிப்பா இதுக்குள்ளே புகுந்து தான் அவர் ரூமுக்கே போகணும். இப்படி இருந்தவர் நடிக்க வராரு அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்மளால. ஆனால் அதுக்கான உண்மை டைம் வருவார். உடனே படத்திலே அவர் கமலஹாசன் ஆயிடுவார் அப்படி நடிச்சிடுவாருன்னு சொல்ல முடியாது. சரி, ஆனால் அவரும் வருவார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. 2031 ஒரு ஸ்டார். நீங்கள் வர வர வந்து ஜோசியர் மாதிரி 2020. ஏன்னா இப்போ நீங்கள் பயங்கரமாக கணிக்கிறீங்க. இல்லை 31 அவர் வராரு எலெக்ஷனுக்கு. வாய்ப்பு இருக்குது. 2000 வாய்ப்பு இருக்குது. அவர் வருவாருன்னு சொல்ல முடியாது. டப்புன்னு இப்போ இந்த லீடர் ஹிட் ஆயிடுச்சுன்னா இப்போ இது வரல, பினநாயகன் வரல. நான் வந்து கதை அதே கதை. நான் 100% சொல்கிறேன். இவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தேன். நான் பார்த்துட்டேன். காலைல 6 மணிக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன். எங்கே பாடி ஜங்ஷனில் போய் பார்த்தேன். சரிங்களா? அதே போல் இவருக்கு இந்த படமும் நான் ஃபர்ஸ்ட் டே போய் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா இவர் அந்த படத்துலேயும் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா இந்த ஃபிலிமோட ரிதம்னு ஒன்று இருக்கும்ல, போர் அடிக்காமல் போகிறதுன்னு, அது வந்து சூப்பராக போச்சு.